வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாரில் இருக்கக்கூடிய ஆனக்குளம், இதை பற்றிய ஒரு சிறிய காணொளி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சரி, ஆனக்குளம் மூணாறுலேருந்து எவ்வளோ தூரம்? சுமார் 42 கிலோமீட்டர். எது பெஸ்ட்டு ரூட் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி எஸ்டேட், விரிபாறை அருவி, அப்புறம் மாங்குளம், அதுக்கப்புறம் ஆனக்குளம். ஆனக்குளம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம்தான். மாங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி தான் ஆனக்குளம். இந்த ஊருக்கு பேர் ஏன் ஆனக்குளம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, யானைகளுடைய குளம். அதாவது இங்கு நிறைய காட்டு யானைகள் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 30 இல்லை 40 கூட சொல்லலாம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா 10 இல்லை 20 அப்படி கூட சொல்லலாம். காலை மாலை இரவு நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இங்கு ஓடக்கூடிய ஒரு நதின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஓடைன்னு சொல்லலாம். அங்கே இயற்கையாகவே நிறைய மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காட்டு யானைகள் தண்ணீர் குடிக்குது. இதை தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் காலங்காலமாக பார்க்க வராங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு டூரிசம் ஸ்பாட். அது மட்டும் இல்லை, வீக்கெண்ட் உங்கள் ஹாலிடேக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரிசம் ஸ்பாட் அப்படின்னா அது மூணாறு தான். ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மூணாறுக்கு வந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஆனக்குளம் இருக்குது, மாங்குளம் இருக்குது, கொழுக்குமலை இருக்குது. இதை சுற்றி தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய நிறைய ஹில் ஸ்டேஷனும் இருக்குது. இங்கே நாம் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாங்குளத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி. அதாவது ஒரு ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா 3500 4000 வாங்குவாங்க. 8 பேர் போகலாம். இப்போ ரேட்டுக்கு 500 அவ்வளோ தான் வாங்குவாங்க. சுமார் 3 to 4 hours இருக்கும். ப்ளஸ் ரிட்டர்ன் வரும்போது மாங்குளத்தில் இருக்கக்கூடிய 33 வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். 33 வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இயற்கையாக இருக்கக்கூடியது இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து 4 பேர் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லாவும் இருந்தது. நீங்கள் கேரளாவை எப்படி படத்தில் வர மாதிரி பார்க்குறீங்களோ அப்படி கேரளாவை இங்கே பார்க்கலாம். இந்த காணொலியில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்பாட்டாக இந்த ஆனக்குளம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லை, மூணாறு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். மூணாறு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்குது. மாட்டுப்பட்டி டேம் இருக்குது, இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது, டாப் வியூ ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும். இங்கே புலி குகையும் இருக்குது. நீங்கள் விரிபாறை போகிற வழியில் ஒரு புலி குகையும் இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு டூரிசம் ஸ்பாட். போகிற வழியில் லக்ஷ்மி எஸ்டேட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரோட் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டியது. தயவு செஞ்சு நேரம் கிடைக்கலனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு போகிறதுனால நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல. போயிட்டு வாங்க. எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம். இங்கே ட்ரெக்கிங்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. டீ எஸ்டேட் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு ஊர் சூப்பராக இருக்குது. காந்தலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இதோட பயங்கரமாக இருக்கும். காட்டுக்குள்ளே நிறைய ஸ்டேலாம் இருக்குது.
மூணாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தலூர். காந்தலூர் சாலை வேறு, காந்தலூர் வேறு. இந்த ஊர் பேருக்கு காந்தலூர் சாலையிலேருந்து தான் காந்தலூர் அப்படின்னு வந்தது. இதுவும் மாங்குளத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட தான். சரி வாங்க, நான் ரொம்ப பேச விரும்பல, வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்கள் பேரை வந்து சொல்லலாம். சரண்ராஜோட நண்பர்கள் பரத் மற்றும் ஸ்ரீவத்சன். இவங்க 3 பேரும், நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் போனோம். நல்லா தான் இருந்தது, ஃபுட்டும் நல்லா இருந்தது. இந்த ஆனக்குளமில் எங்களோட ரெசார்ட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஓடை போச்சு. நாங்கள் அங்கேயும் போய்ட்டு குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எப்போ இங்கே போகலாம், சம்மர் டைமில் தாங்க போகலாம். மழை காலத்தில் சத்தியமாக இங்கே போக முடியாது, ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சம்மர் டைம் அதாவது மே ஜூனுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. ஏப்ரல்லாம் வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தாலும் இங்கே வரக்கூடிய அந்த நீரோடைகள் வந்து உங்களை வந்து தனிச்சு விட்டுரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. இங்கே தான் குளிக்க போறியாடா? காலையில் வந்து இங்கே வந்து குளிக்கலாம். காலையில் வா, செமையாக இருக்குது. அதுக்குள்ளார கொஞ்சம் தூரம் தான். நாளைக்கு வேணால் காலையில் வந்து பிளர் பண்ணுவோம். அவங்களாம் பார்த்துக்கலாம். ஐயோ சரியா? யூடியூபர் விக்கிஸ் வியூ. மேல் இல்லையா? நம்ம பண்டுடியில் காசு கொடுத்து வாங்குறோன்றோம். எது மைல் பேசாங்க இங்கே வேற நீ வந்து 2 இதையும் வாங்கிட்டு போ, எடுத்துட்டு போ, பண்ருட்டியில் வாங்கிட்டு போ. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் பண்ருட்டியில் பிடிக்கும். ஓ ஆமாம் கேரண்டி தரோம் ஏண்டா அங்கே முதுடியும் செம்மையாக இருக்கும்டா. சின்னதாக தான் இருக்கும். அங்கே இது வந்து பெருசு பெருசாக 10 பத்தியாக கிடைக்கும். பண்ருட்டிலே பெருசாக இருக்கும்டா. டே அது ரொம்ப கம்மி. சரியான ரோடா இருக்குடா. டே காட்டுக்குள்ளே கூட்டு போகிறாரா நம்மளை? அந்த மாதிரி தானே இருக்குது. காரில் போகும்போது பாட்டுலாம் போனாங்க. காரில் போகும்போது அந்த காருக்கு பாட்டு போட்டால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுக்கணும். நாங்கள் போகலாம். ஜஸ்ட்டு 80 டிகிரி, எங்களால் 95 360 டிகிரி திரும்புவோம் வண்டி. மூணு கடை யானை புழுக்க எங்கடா பெருசாக இருக்கும்டா யானை புழுக்க. பாரு, நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். தோரு இதான் இந்த பக்கம் தான் போயிருக்கா? ஓ இருக்கு. ஆல்ரெடி ஆனை இருக்கு, கூட்டமாட்டு இருக்கு.
ஆனால் இங்கே வந்து தண்ணி குடிக்கலாம் ஆனக்குளத்தில். ஆனக்குளத்தில் தண்ணி குடிക്കാൻ வருது ஈவினிங் நைட்டு தான். நைட்டு தான். முடிஞ்சா உங்களால் ஒரு யானையை கட்டிக்கலாம். ரோட்டில் இருக்கிற யானையை கட்டக்கூடாது, காட்டில் இருக்கிற யானையை. எல்லாம் எஸ்டர்டே நைட்டு தான் வந்து அடிச்சு கிராஸ் பண்ணி தான் போகுமா? இந்த மலையண்ணானே பார்த்தோம். அதுண்டா இந்த பேர் போதுண்டா மலை அணில். அதெல்லாம் அடிச்சிருக்கு போடுற எல்லாத்தையுமே. அணில் அணில் அப்புறம் அப்படி இருக்கு. அணில் என்ன மறக்கணும்ல? மறக்கும் பார்த்துலாம் யானை இருக்கா? மலை அணில் மலை அண்ணா ரெண்டு யானை யானை இந்த இதெல்லாம் ஆனை இன்னைக்கு போயிடு. போயிട്ടുണ്ട്. அதான் போயிருக்கு. ஆமாம் இந்த ரூட்டில் போயிட்டுருந்தானே. எல்லாரும் சக்கரை செம்ம லொக்கேஷன் ரெடி. காட்டுக்குள்ளலாம் போயிட்டு பற்றி நம்ம டெக்னிக்கலி நம்ம ஒரு பிளான்டேஷன் ரப்பர் பிளான்டேஷன் தான் இருக்கும். ഓ ഇതും ഞങ്ങൾ റോഡ് പണിയാൻ വന്നായിരുന്നു ഇവിടെ. റോഡിന്റെ മുകളിലും താഴെ ആന നിൽപ്പുണ്ടായിരുന്നു. ഇടയ്ക്കിടയ്ക്ക് എനിക്ക് ഓടിക്കുന്ന സൗണ്ട് കേട്ടോ. ഞങ്ങളവിടെ ഒന്നും ഉണ്ട്. ആന അവിടെ ഇറങ്ങാറുണ്ട്. ഞങ്ങൾ രാവിലെ വന്നിട്ട് വൈകുന്നേരം പണി കഴിഞ്ഞ് ഇറങ്ങണ്ടേ. 4-4:30 ഒക്കെ ആയി. ഓഫ് റോഡ് താനും അപ്രോഡ് അപ്രോഡ് ഇത് അതോട് ഭയങ്കരമാതിരാ. அந்த படுற எப்படி ஏறுது இறங்கி அங்கே படுறா அங்கே படுற ஆஃப் ரோடு. பாறை பாறை எப்படி இருக்குது. தண்ணிடா தண்ணி 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 தானடா அப்படியே கீழே இறங்க. அமேசான் காட்டுறா இது. ஐயோயோ இது ஆமா இதான் பயங்கரமா இருக்குது. இது கொழுகு மலையோட பயங்கரமா இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கும்டா அது. டிகாரா ஏறது விடுதலை படத்தில் வர மத்தி அந்த மாதிரி போயிட்டு நம்ம ஜீப்பில் அவனும் இப்படி தானே போயிட்டு இருப்பானுங்க காட்டில். அங்கே போடுறான் அங்கே கூட தோவிடுக்குது. அது 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 இப்படிதான் எடுக்க முடியும். அப்படி இல்லை தம்பி. இது கூட ஓகே. இந்த மாதிரி எடுக்கிறேன் கண்ணு போட்டு வெளில போட்டுரு. பசங்க டயரில் ஆக்ஷன் கேமரா நெட் இல்லடா நெட் இல்லை அதனால தான் ஆஃப் ரோடுடா. ஆஃப் தி ரோட் மலையில் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போலாம் ஆனை இருக்கு ஆல்ரெடி. அங்கிருந்து நீங்க என்ன பண்ணுங்க வீடு போட்டு மேலே ஏறியா? நான் ஏற மாட்டேன்டா இப்போலாம்.
அந்த எட்ஜ் மட்டும் எப்படி அவன் கிராஸ் பண்ணான்னு நான் பார்க்கலடா. ப்ரோ இங்கேருந்து எப்படி ஏறினீங்க? அது அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி வரீங்க? இங்கே இங்கே கால் இங்கே கால் இங்கே வச்சுக்கோ. இங்கே பாரு. கைஸ் இதுதான் யானைக்குளம். இல்லை இல்லை எல்லாரும் தான் எடுத்துருந்தேன். அது சும்மா அந்த இடத்த வந்து ஏன் நடந்து போயிட்டுறான் ஒருத்தன். வாங்க வாங்க. கைஸ் இதுதான் யானைக்குளம். காடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்மால் பொறுமையாக வராருங்க. வாயா ஏறு ஏறு ஏறு. சரி ஏறு ஏறு. ஐயோ நம்ம ஜீப்பு பின்னாடி போச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தலைவன் வரான். அப்படியே மேலே வந்து ஏறுறோம். ஏதோ கேட்ச் பண்ணி தண்ணிடா. இங்கே பாரு நட்டு வச்சிருக்கான். மூங்கில்ரா. நடந்து போயிட்டு அந்த வழியை உள்ள அது டோல் கேட்றேன் அனிமல்ஸ்க்கு. யூடியூப்ல போடுவாங்க. யானைக்குளம் ஜீப் சவாரின்னு போட வேண்டியதான். அடர்ந்த காட்டிற்குள் இல்லை மம்பட்டியான் போட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஜீப் போடுதுடா. மம்பட்டியானை பார்க்க போகிறோம். 2 ஜீப்புடா. ஐயோ ஐயோ. என்ன மக்களே, நாங்கள் ஃபன் பண்ணிட்டு வரதெல்லாம் பார்க்குறீங்க நான் வீடியோவில். கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனால் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஆமாம் இங்கே போன எடுக்கலாம்டா. வர்றா யானை மாதிரி இருக்குது. போடுறான் கண்டு போகிறான். இதுதான் யானையோட மண்டையோட மக்களே அப்படின்னு சொல்லலாமா? என்னடா இது? ஐயோ എങ്ങനെയുണ്ട്? ബൈക്കൊന്നും കയറാൻ സമ്മതിക്കല്ല. தெரியுது கண்ணாடி உள்ள உள்பக்கமாடா உள்பக்கமாடா அந்த பக்கம் இப்படியா? செமையாக നീ ഇപ്പോൾ ഓഫ് റോഡ് മുടിഞ്ഞിടുക. ഇതൊരു ട്രൈബൽ വില്ലേജ് ആണ്. ട്രൈബൽ വില്ലേജ് അങ്ങനെ ഒരു സിം റോഡ് എടുക്കും. ഓഫ് റോഡ് മുടിക്കാതെ திரும்பி இந்த ரூட் வராது. இது டைம் ஒரு 5 o'clock மட்டும்தான். இங்கே ஹலோ இந்த വണ്ടി നമ്മൾ ചെയ്യുന്നത് നേരെ ഓപ്പോസിറ്റിലാണ് ചെയ്യുന്നത്. നമ്മൾ ഇപ്പോൾ ഫസ്റ്റ് ഓഫ് റോഡ്, ഇത് ലാസ്റ്റ് ഓഫ് റോഡ്. ഇതാണ് ഒരു ഫാൾസ് എല്ലാം പാട്ടാക്കി
ஹாய் ப்ரோ. வணக்கம். அந்த மாதிரி ஏற்றிங்கிறீங்களா? என்னது இப்போ இந்த மாதிரி ஏற்றிங்கிறீங்க ஒளிஞ்சு இனி கொஞ்சம் நேரத்துக்கு காமிச்சிருங்க. ஆனால் கேமரா பார்க்கலையே. கேமரா காய்கறி ரோடு வந்துச்சுரா. எடிட் பண்ணோம்டா. வில்லேஜா எடுக்காதரா பந்தத்தை இறக்கு வீடியோ போட்டு விடுவல. இல்லை இல்லை இது எனிமிகள் ரிவர்ஸ் வருது பார்த்தியா? செம்மையாக இது. இந்த ஷார்ட் ஆடலாம். இதை நம்ம கேட்டிருக்காங்க. கார் நிமிஷம் போவாங்க. பின்னாடி ஒரு பிரிச்சு போகிறதா? இது என்னது? அது ஹனின்னு தேன் காட்டு தேன் காட்டு தேன். காட்டு தேன் தலை சுத்துமா? நிறைய அப்படி இல்லை அப்படி இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மர பொத்துக்குள்ள இந்த மாதிரி கல் பொத்துக்குள்ள வெட்டி எடுக்க தேன் எவ்வளவு இது 5 இது பிக்சர் தானே? பிக்சர் அது மட்டும் தான் இதுவா? ஆனக்குளம் தானே? ஆனக்குளம் சாப்பிட்டு ஆனக்குளம் நம்ம போன அந்த சாப்பிட்டோமே. அந்த சர்ச்சு அது அந்த இந்த ஹோட்டலு. அப்போ நான் கூட பேர் என்ன ஹோட்டல்? ஹோட்டல் பேர் என்னது? கொச்சு 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 ரெஸ்டாரண்ட். அது இவ்வளோ மேலே இருக்கணும் பார்த்தியா? ஜூஸ் இங்கே தான் சாப்பிட்றது மத்தியானம். மதியானம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. டேஸ்ட். கேரளா ரைஸாக சாப்பிட்டேன். கேரளா ரைஸ் நல்லா இருக்கும். ஒன்றரை ரைஸு கிடைக்காது. முன்னாடி சொல்லி வச்சா மட்டும்தான் கிடைக்கும். இது கேரளா ரைஸ் நல்லா இருக்கு. ஏய் அதுவும் சேமா தானே. ஏன்னா என்ன இது பண்ணுற? டவுனு தான். ஃபுல்லு டவுனு தான். டவுனா? அப்போ கூட எப்படி ஆட்டோ இங்கே வந்துருக்கு? ஆட்டோ இந்த வழியாக தான் வந்திருக்கு. ஒரு ஆள் வச்சு மட்டும்தான் கேருவாரு. அப்போ கூட இவ்வளோ கல்லு மேலே எப்படி ஆட்டோ ஏறி வந்துச்சு? ஒரு ஆள் வச்சு வரலாம். ரோப் கார் இருக்கலாம் ப்ரோ. ஆனால் என்ன யானை அறுத்து விட்டு போயிடுங்க. ஆமாம் ஸ்பாட் பண்ணலாம். ஆனால் போல் தள்ளி விட்டுச்சுன்னா ஆனால் அந்த போல் ஸ்ட்ராங்காக பண்ணணும். அந்த டவரு நான் தள்ளி விடாது. அந்த கரண்ட் மாதிரி தானே போடுவான். இப்போ ஹை வோல்டேஜ் போதில்ல, அதே மாதிரி தான் ரோப் கார் போடணும். கிங்ஸ்டனில் இருக்கேன். நைட் நேரத்தில் வெள்ளை துணி பார்த்தா ஐயோ ஆமாம் டி வர எப்படி வர்றா துணி பார்த்தா 2 பேர் வாங்க. துணி வச்சுட்டு அந்த பக்கம் பல்லன்னு சொல்கிறது தான். അദ്വാസിയൊക്കെ നടന്നു വരുമ്പോൾ തണ്ണി കുടിക്കുന്ന இருந்தாங்க. இதாக தண்ணி குடிக்கும் காட்டு வாசி. இது அந்த ட்ரைபல் தண்ணி குடிப்பாங்க. நாங்கள் தண்ணி குடிப்பாங்க. இங்கே தான் நடந்து வந்தா. அதனால் செட் பண்ணி வச்சுருக்காங்க பைப் மாதிரி.
அவங்களுக்கு சாப்பாடு இல்லாதுன்னா அவங்க சிட்டிக்கு டவுனுக்குள்ள தான் வருவாங்களா அவங்க വാങ്ങിട്ട് അങ്ക വരും ഗവൺമെന്റ് അരിസി ഫ്രീ ആയിട്ട് കൊടുക്കും ആ. പിള്ളേരെ പഠിപ്പിക്കുന്നതെല്ലാം ഫ്രീ തന്നെ ஆ വീട് കെട്ടി കൊടുക്കുന്നത് ഗവൺമെന്റ് ഫ്രീ ആയിട്ട് കെട്ടി കൊടുക്കും ஆ മെഡിസിൻ എല്ലാം ഫ്രീ ആയിട്ട് കൊടുക്കും மக்களே, இதுதான் மூணாரின் ஹேங்கிங் பிரிட்ஜ். சாரி, மூணார் சொல்லிட்டேன். இது வந்து என்ன ஏரியானா உங்களுக்கே தெரியும், ஆனைக்குளம். இதில் அந்தளவுக்கு இருக்காது ப்ரோ, லோ லைட்டு திருப்பியும் நோட்டு உங்கள் அந்த ரொம்ப டிஸ்டன்ஸ். செல்ஃபி வேணாலும் இருக்கும், செல்ஃபி எடுத்துகிட்டு போ. அப்படியே செல்ஃபி எப்படிரா? அப்படியே எடுத்துகிட்டு போவோம். திருப்பி ப்ரோ, திருப்போம். அவ்வளோதான். ஓ, வீடியோ நல்லா தானடா வருது. நல்லா வரும். உங்களை கவர் சரி போங்க, நான் பார்க்குறேன். மக்களே, இதுதான் ஹேங்கிங் பிரிட்ஜ் மூணார். கடைசி வரைக்கும் போவோம்.
வந்து அது மட்டும் தான் அவருக்கு